எனக்கு செய்ய போகிறது மிக்ஸ்டு தால். இதை வந்து நல்லா ஒரு 20 to 30 மினிட்ஸ் வந்து சோக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா வேக வச்சுக்கணும். தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி இதெல்லாமே நல்லா தாளித்து விட்டுட்டு மசாலா ஆட் பண்ணி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி செய்ய போகிறது மிக்ஸ்டு தால். அதாவது ரொம்ப சத்தான பருப்பு இது. இது வந்து 5 வகை பருப்பு நம்ம எடுத்துருக்குறோம். துவரம் பருப்பு 25 கிராம், இது வந்து கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு, அதாவது மைசூர் தால். இது வந்து பிங்க் கலரில் இருக்கும். இது எல்லாமே வந்து நான் சோக் பண்ணி வச்சுருக்கிறேன். இது எல்லாமே ஈக்குவலாக எடுத்துகிட்டு உளுத்தம்பருப்பு மட்டும் நம்ம ஒரு 15 கிராம் எடுத்துட்டால் போதும். இதை வந்து சோக் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு நிறையா ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது. இதை வந்து நம்ம வந்து ஒரு 5 விசில் விட்டு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு தேவையான மசாலா என்னங்கிறத இப்போ பார்த்துடலாம். இதுக்கு தேவையான மசாலா என்னென்னா, தக்காளி வந்து நான் 2 எடுத்திருக்கேன். இதை வந்து சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கொத்தமல்லி, மிளகாத்தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன். இது வந்து என்னென்னா பெருங்காயம் வந்து 1/4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா பருப்பு வந்து நிறையா இருக்கிறதுனால ஆட் பண்ணியிருக்கிறேன். சீரகம் வந்து 1 டேபிள் ஸ்பூன், தனியாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், 3/4 டேபிள் ஸ்பூன் இல்லைனா 1/2 டேபிள் ஸ்பூன் இருந்தாவே போதும். உங்களுக்கு காரம் தேவைன்னா மிளகாத்தூள் வந்து ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம பருப்பு எல்லாத்தையுமே மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பொருள் எல்லாமே நம்ம தாளிச்சுக்கலாம். இப்போ நம்ம மைசூர் தால் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து தண்ணியில் ஊற வச்சுருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நிறையா இருக்கிற மாதிரி இருக்குது. பட் நான் எல்லாமே 25 கிராம் தான் ஆட் பண்ணியிருக்கேன். உளுத்தம்பருப்பு, துவரம் பருப்பு, கடலைப்பருப்பு, இது வந்து பாசிப்பருப்பு. இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஃபஸ்ட்டு அலசிட்டு நம்ம அதுக்கப்புறம் வேக வச்சுக்கலாம். பருப்பு வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டோம். இப்போ வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கூடவே வந்து மஞ்சத்தூள் வந்து நான் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு நம்ம அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி விட்டுக்கலாம். இது வந்து நம்ம 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கடாய் வச்சிடும், எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே வந்து நம்ம 1 டேபிள் ஸ்பூன் நெய் இல்லைனா பட்டர் கூட ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து நம்ம எண்ணெய் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரே 1 டேபிள் ஸ்பூன் வந்து நான் கீ ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு சீரகம் போட்டுக்கலாம். அடுத்து பெருங்காயம், கரம் மசாலா சிம்மில் வச்சுக்கோங்க, மிளகாத்தூள், தனியாத்தூள், இது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதாவது என்னென்னா இதில் இப்படி போட்டோன்னா பச்சை வாசம் எல்லாமே போயிடும். பச்சை மிளகாய், தக்காளி, இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, அதாவது எண்ணெய் மேலே வர வரைக்கும் நம்ம நல்லா தக்காளியை வந்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் வேக வச்சுருக்கிற தால் எடுத்து இதில் ஊற்றிடலாம். சிம்மில் வச்சுட்டு தக்காளி வந்து நல்லா வேகட்டும். அப்போ தான் வந்து தால் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து தக்காளி வந்து வேகிறதுக்கு வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா வேக வச்சுக்கலாம். 2 நிமிஷம் ஆயிருக்கு. இதுக்கு வந்து தேவையான அளவு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா பக்கத்துலேயே இருக்கணும். நான் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெய் நல்லா மேலே வந்துருச்சு. லோ ஃப்ளேம்னால் நீங்கள் மினிமம் வந்து 5 மினிட்ஸ் விடுங்க. இப்போ வந்து வேக வச்சுருக்கிற பருப்பை வந்து ஊற்றிக்கலாம். இதில் கடலைப்பருப்பு மட்டும் கொஞ்சம் நரன்னு இருக்கும். அதுதான் வந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போது எல்லாத்தையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து மினிமம் வந்து 8 பேர் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்க விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்கட்டும். உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பருப்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது நம்ம இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ்டு தால் ரெடி. கொத்தமல்லி தலையை தூவிக்கலாம். சுவையான மிக்ஸ்டு தால் ரெடி. நான் மிக்ஸ்டு தால் எப்படி பண்ணாங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இது வந்து சப்பாத்தி, ரொட்டி, நான்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.